வெல்கம் டு மைசெல்ஃப் ட்ரேடிங். டுடே வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் நேஃப்ரோ கேர் இந்தியன் லிமிடெட் ஐபிஓ பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியோட பிசினஸ் என்ன அப்படின்னுட்டு நீங்க ஜஸ்ட் அவங்களோட வெப்சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்க. அவங்க வெப்சைட்ல எல்லா டீடைல்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நம்ம ஐபிஓ டீடைல்ஸை பத்தி இப்ப பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ ஓப்பனிங் டேட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜூன் 28ல இருந்து ஜூலை 2 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ல இருக்கும். இந்த கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 10 rupees பர் ஷேரா இருக்கு. பிரைஸ் பேண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப லோயர் பேண்ட் 85 rupees ஆகும், அப்பர் பேண்ட் 90 rupees ஆகும் பர் ஷேர் இருக்கு. லாட் சைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப டோட்டலா நம்ம 1600 ஷேர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுல டோட்டல் இஷ்யூ எவ்வளவு, ஃப்ரெஷ் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு க்ரோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட வேல்யூஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த கம்பெனி என்எஸ்சி எஸ்எம்இ ஐபிஓவா லிஸ்டட் வந்து பாத்தீங்கன்னா ஆகுது. ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ எவ்வளவு, போஸ்ட் இஷ்யூ எவ்வளவு அப்படின்ட்டு அதோட வேல்யூஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபைனான்சியல் டேட்டா அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021ல இருந்து 2023 வரைக்கும் இருக்க டேட்டா வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதுல அசட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23ல கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரெவன்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவா இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021ல 8 lakhs வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்கு. 2022ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ்க்கு போயிருக்கு. அகைன் வந்து பாத்தீங்கன்னா 2023ல ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதுல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1 year வந்து பாத்தீங்கன்னா மைனஸ்ல போயிட்டு அகைன் வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா வந்திருக்கு. சோ இது வந்து கொஞ்சம் நெகட்டிவா நான் வந்து பாக்குறேன். சோ நெட்வொர்த் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23ல கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் போரிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 2021 கம்பேர் பண்றப்ப 22-23ல வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி அகைன் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிருக்காங்க. சோ டோட்டல் போரிங் கடன் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு இருக்கிறது நான் வந்து நெகட்டிவா பாக்குறேன். ஸோ ஃபைனான்சியல் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப இந்த ரெண்டு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவா இருக்கு. இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லேக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஐபிஓ ஓப்பனிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கரண்ட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ ஓப்பனிங்ல தான் இருக்கு. ஜூன் 28 அன்னைக்கு இந்த ஐபிஓ ஓப்பன் ஆகி க்ளோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 2 வரைக்கும் பாத்தீங்கன்னா க்ளோஸ் ஆகுது. பேசிக் அலாட்மெண்ட் ஜூலை 3 அன்னைக்கு பேசிக் அலாட்மெண்ட் ஆகும். இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா ரீஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 4 அன்னைக்கு உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகுது. ஷேர் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு ஜூலை 4 அன்னைக்கு உங்களோட டிமெட் அக்கௌண்ட்ல ஷேர் வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆயிடும். லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப ஜூலை 5 அன்னைக்கு இந்த கம்பெனி லிஸ்டிங் ஆகுது. இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ண அப்படின்னு வச்சீங்கன்னா ஜூலை 2 5 PM முன்னாடி இந்த கம்பெனியோட ஐபிஓ நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனி நம்ம ரீட்டைல் ட்ரேடர் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,06,600 ஷேர் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு அமௌண்ட் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 1,44,000 rupees நமக்கு தேவைப்படும். ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 85.20% இருக்கு. போஸ்ட் இஷ்யூ 61.39% இருக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த கம்பெனியோட கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 26/6ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரே மார்க்கெட் பிரீமியம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு 1/7/2024 அன்னைக்கு ஐபிஓ பிரைஸ் 90 rupees ஆகும். கிரே மார்க்கெட் பிரீமியம் 120 rupees ஆகும் இருக்கு. ஸோ எஸ்டிமேட் லிஸ்டிங் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 210க்கு வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டட் ஆகலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பிரைஸ் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப 133% வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லிஸ்டிங் கெயினா கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த கம்பெனியோட ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினுக்காக நம்ம அப்ளை பண்ணி கிடைச்சது அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் பண்ணலாம். ஸோ ஃபைனலா இந்த ஐபிஓ லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே கைஸ்.